வடகிழக்கு தமிழர் பகுதியிலேயே ஒரு தலைவரை கைது செய்யும் போது அந்த கைதை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். இன்று டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். அன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். நாளை வியாழேந்திரனோ கருணாமனோ கைது செய்யப்பட்டால் வெடிகொளுத்தி கொண்டாடுவோம். அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ சந்திரகுமாரோ கைது நாங்கள் வடிகொளுத்தி கொண்டாடும். ஆகவே இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது. நாங்கள் வடகிழக்கிலே எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள், தங்களை தாங்கள் செய்தது சரியென்று நினைக்கின்றார்கள், தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூப்பறிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்துக்கான கைதை நீங்கள் செய்யுங்கள், அது பிறகு பார்த்துக்கொள்வோம். ஆனால் நீங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இடமில்லை. அந்த கைதுகள் நீதியான முறையில் நடைபெற வேண்டும். அந்த கைதுகளுக்கான சட்டத்தின்படி நடவடிக்கைகளை குற்றவியல் சட்டங்களுக்கு ஊடாக நீதிமன்றங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இல்லை. ஆனால் எம்மவர்கள் கைதினை ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற நிலையை நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் காரணம், இன்று எங்களுடைய வரலாறுகளை தமிழக பரப்பிலே வரலாறுகளை தெரிந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆரம்ப காலத்தில் 80 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தமிழர் பரப்பிலே தமிழ் தேசிய அரசியல் விவகாரங்களை கையாண்டது அனைத்து கட்சி தலைவர்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்துகின்றன்னு சொன்னால், கடந்த கால ஆட்சியர் சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால, ரணில் விக்ரமசிங்கருக்கு அவர்களை மீறி இன்று ஒரு உளவியல் ரீதியான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றது. இவ்வாறான வரலாறுகளை தெரிந்த அரசியல் தலைவர்களை கைது செய்து அடைத்துவிட்டு இங்கு உங்களுக்கு தெரியும் பல கோமாளி அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். உதாரணத்தில் உங்களுக்கு தெரியும், அது நான் பேரை சொல்ல தேவையில்லை, பேர் சந்தர்ப்பம் வரும்போது அதை சொல்கின்றேன். அவ்வாறான சில கோமாளி அரசியல்வாதிகளை இன்று புகுத்துகின்றார்கள் எங்கள் அரசியல். அவ்வாறு ஒரு வரலாறு தெரிந்த அரசியல்வாதிகளை கைது செய்து உள்ளுக்கு அடைத்துவிட்டு கோமாளிகளை புகுத்துவதன் நோக்கம் இன்றைக்கு உலக அரங்கில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை ஒரு நீக்கும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு நம்ம தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும் சர்வதேசத்திலே நிலை கொண்டுள்ளது. எங்களுடைய ஈழம் சம்பந்தமான அரசியல், அந்த அரசியலை நாங்கள் கேள்விக்குறியாக்கி சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிலை நாங்கள் பல சர்வதேசத்திலே எங்கள் அரசியல் பலவீனப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு பல கோமாளிகள் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே. இன்றைக்கு அந்த கோமாளிகளைத்தான் அரசாங்கம் வளர்த்து கொண்டு வருகின்றது. அவர்களை வளர்ப்பதற்காகத்தான் அல்லது இனிவரும் மாகாண சபைகளுக்கு அல்லது மாகாண சபையில் வைத்து அந்த மாகாண சபைகளுக்கும் அவ்வாறான இன்னும் பல கோமாளிகளை உருவாக்க வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு வரலாறு தெரிந்த அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றது அரசியல் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே நாளை அல்லது நாளை மறுநாளோ இந்த அரசியல் கட்சி தலைவர்மார், அதாவது எங்களோட போராட்ட ஒரு காலத்திலே எங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. அது சித்தார்த்தனாக இருக்கலாம், அல்லது செல்வம் அடைக்கலனாக இருக்கலாம், அல்லது சந்திரகுமாராக இருக்கலாம். அப்படி ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த அடிப்படையிலே கைது செய்யத்தான் போகின்றார்கள் எதிர்வரும் காலங்களிலே. உண்மையில சொல்லப்போனால் மனநோயாளிகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏனென்னு சொன்னால் இங்கு பல கோமாளிகள், அர்ஜுன ராமனா மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் ஒரு 5 கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஜேவிபியினுடைய 4 அதாவது அமைச்சர் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அர்ஜுன ராமநாதன், இவர்கள் உண்மையில் ஒரு மனநோயாளர்கள். ஆகவே உண்மையில் ஒரு கோமாளிகள். அப்போ இவர்களை தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நம்பி அந்த மக்கள் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இன்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதை அனைவருக்கும் வணக்கம். அன்சாந்தன், தமிழ் தேசிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், யாழ் மாநகர சபை உறுப்பினர். இன்றைய தினம் இந்த ஊடக மையத்துக்கு வந்ததன் நோக்கம் இந்த அரசியல் கட்சி தலைவர்களின் கைதுகள் தொடர்பாக ஒரு சிறு கருத்துக்களை கதைக்கலாம் என்று. அதுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நினைக்கிறேன் இன்றைக்கு 1 வருடத்தை கடந்திருக்கின்றது அவருடைய ஆட்சி. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே அவர் வடகிழக்கினுடைய தமிழ் மக்களுக்கு, வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகின்ற போதும் அவருடைய பிரச்சார பணிகளை தொடர்ந்த போதும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். அவர் சிங்கள மக்களுக்கும் அவ்வாறே சொல்லியிருந்தார், அதையே தமிழ் மக்களுக்கும் சொல்லியிருந்தார். அதாவது தான் ஆட்சிக்கு
24 மணி நேரங்களில் கொச்சிக்கடை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகளை கைது செய்வேன் என்று அவர் முதலாவதாக சொல்லியிருந்தார். 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டிருக்கின்றோம். அவர்களை கடந்த அரசாங்கங்கள் கைது செய்யவில்லை. அந்த விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குற்றவாளிகளை தான் கைது செய்து அடைப்பேன் என்று சொல்லியிருந்தால், ஆனால் அது இன்று ஒரு வருஷம் ஆண்டியும் அதனுடைய எந்த விதமான நடவடிக்கையுமே நடக்க முடியவில்லை. அதுபோல ஈஸ்டர் குண்டு தமிழில் பயங்கரவாத தடை சட்டம் வடகிழக்கிலே தமிழர்களுக்கு எதிராக மிக மோசமாக கடந்த ஆட்சி காலங்களிலே பாதிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் ஒழிப்பேன் என்று சொல்லியிருந்தால், ஜனாதிபதியுடைய நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பேன் என்று சொல்லியிருந்தார். அவ்வாறு பிணைமுறை மோசடி சூத்திரதாரிகளை கைது செய்து உள்ளே போடுவேன் என்று சொல்லியிருந்தார். ஆகவே இவ்வாறு பல தகவல்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஊடகங்கள் மூலமாகவும் பிரச்சார மேடைகளே முழங்கி வந்திருக்கின்றார். அவர் பேச்சு திறமை மிக்கவர் என்பதை இந்த உலகம் நன்கு அறியும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அவர் அந்த பிரச்சாரத்துக்கு முன்பாக அவருடைய ஒரு ஊடக சந்திப்பிலே ஒரு ஃபைல் கட்டுக்களை கொண்டு வந்து 400 கோப்புகளை கொண்டு வந்து அந்த இதில் என்னுடைய ஊழல்கள் இருக்கின்றன, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த ஊழல்கள் அவ்வளவு ஆதாரத்துடன் இருக்கின்றன, நான் அதை நிரூபித்து உடனடியாக குற்றவாளிகளை, அது பாரபட்சமின்றி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரானாலும் சரி எல்லாரையும் சரி தான் கைது செய்து உடனடியாக ஒரு மக்களுக்கான ஆட்சியை, நீதியான ஆட்சியை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறியிருந்தார். அந்த அவருடைய பேச்சினுடைய கவர்ச்சிகளை நம்பி எங்களுடைய மக்கள் வடகிழக்கு மட்டுமல்ல தென்னிலங்கையில் மக்கள் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள் அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜேவிபி கட்சிக்கு. உண்மையிலே ஜேவிபி கட்சி என்றது எங்களுக்கு ஒரு இனவாதமான ஒரு கட்சி. நாங்கள் ஆரம்பத்தின் தொட்டு இன்று வரைக்கும் ஜேவிபி கட்சியை எதிர்க்கின்ற காரணங்கள் பல இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், எங்கள் வடகிழக்கு மாகாண சபை வடகிழக்கை பிரித்தது மட்டுமல்ல, எங்களுடைய எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தின் போது, இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது சிங்கள மக்களிடத்திலே போய் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி தமிழர்கள் விடுதலை புலிகள் தங்கள் இராணுவத்தை கொள்கின்றார்கள், நீங்கள் உடனடியாக இராணுவத்துக்கு சென்று 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள், சிங்கள இளைஞர்களை இராணுவத்துக்கு சேர்த்து கொடுத்த மிக பெரும் பங்கு இந்த அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றது நேரடியாகவே. அவர் மட்டுமில்லை, பின்னணியிலே ஜேவிபி கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா, அன்றைக்கு அவர்தான் மறைமுகமான ஒரு ஜனாதிபதியாக பின்னணியில் இருக்கின்றார். உண்மையிலே இன்றைய நாட்டை ஆட்சி செய்வது டில்வின் சில்வா, ஜேவிபி செயலாளர் நாயகம். அவருடைய ஒரு நடிகராகவும் ஒரு பேச்சாளராகவும் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார். ஆகவே இவ்வாறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே இவ்வாறான கருத்துக்களை சொல்லிய ஜேவிபி இன்று ஒரு இடத்தை தாண்டியும் எதை செய்தது? ஒன்றையும் செய்யவில்லை. அப்போ மக்கள் மத்தியில் எழுந்த ஜேவிபி கருத்துக்களை முறியடிப்பதற்காக ஊழல் என்று சொல்லி ஒரு விவகாரங்களை கையில் எடுத்து சிறு சிறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறு பாராளுமன்ற உறுப்பினர்களையுமே கடந்த காலம் கைது செய்து அதுவும் ஓரிரு மாதங்களில் அல்லது ஒரு சிறு கிழமைகளிலே வெளியே விட்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இன்று உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தினுடைய முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது. இதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிவநேசன் சந்திரகாந்தன் என்று அழைக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் பிள்ளையான் அவர்களையும் கைது செய்திருக்கின்றது. பல குற்றச்சாட்டுகளை இன்று வரைக்கும் அவர் சிறையில் இருக்கின்றார். ஆனால் இன்னும் அவர் வெளிவரவில்லை. ஆகவே இந்த அடிப்படையில் இன்று டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே நாளை அல்லது நாளை மறுநாளோ இந்த அரசியல் கட்சி தலைவர்மார், அதாவது எங்களோட போராட்ட ஒரு காலத்திலே எங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. அது சித்தார்த்தனாக இருக்கலாம், அல்லது செல்வம் அடைக்கலனாக இருக்கலாம், அல்லது சந்திரகுமாராக இருக்கலாம். அப்படி ஏனைய அரசியல் கட்சி தலைவர்களையும் இந்த அடிப்படையிலே கைது செய்யத்தான் போகின்றார்கள் எதிர்வரும் காலங்களிலே. ஏனென்றால் இது திட்டமிட்ட அரசாங்கத்தின் நிகழ்ச்சின்றால். அதற்காக நாங்கள் பிள்ளையார் நல்லவர் என்றோ டக்ளஸ் தேவானந்தா நல்லவர் என்றோ நாம் சொல்ல வரவில்லை. அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக சில செயற்பாடுகளை செய்தார்கள். அந்த நேரத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பல நேரம் அவர்களுக்கு தண்டனைகளையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த அடிப்படையிலே இன்று அந்த மக்கள், உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தை பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலத்திலே எவ்வாறு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலம் தொடக்கம், மஹிந்த ராஜபக்ஷ காலம் தொடக்கம், அதுக்கப்புறம் ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலம் தொடக்கம்
அவர் அந்த அரசாங்கத்தின் இணக்க அரசியலை ஊடாக அவர் பயணிக்கின்றவர், அந்த இணங்கியே போயிருக்கின்றார். ஆகவே அவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே வடக்கு மாகாணத்திலே ஆதாரங்கள் இருக்கின்றன, அவர் எவ்வளோ சம்பவங்களோட பாரதூரமான சம்பவங்களுடன் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கு உலக மக்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களுடைய அதுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டும், ஆதாரபூர்வமாக இருந்தால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இது அனைவரும். ஆனால் நான் எங்களுடைய இளம் சமூகத்துக்கும் குறிப்பாக இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கக்கூடிய அத்தனை உலக மக்களுக்கும் நான் சொல்லிக்கொண்ட விஷயம், கைதிகள் இடம்பெறுவது என்பது அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். ஆகவே டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், புல்லியானாக இருக்கலாம், கருணாமானாக இருக்கலாம், அல்லது எக்ஸெட்ரா யாராக இருக்கலாம், அவர்களுக்கு எங்கள் மக்கள் அரசியல் ரீதியாக இன்று தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இனியும் கொடுப்பார்கள். அவர்களை அந்த மக்களுக்கு ஆகவே ஒரு சிங்கள பேரினவாதம் வந்து எங்களுடைய வடகிழக்கு தமிழர் பகுதியிலேயே ஒரு தலைவரை கைது செய்யும் போது அந்த கைதை நாங்கள் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக மிக முக்கியமாக சொல்ல வந்த விஷயம், இன்று டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்றார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். அன்று பிள்ளையான் கைது செய்யப்பட்டார், நாங்கள் வெடிகொளுத்தி கொண்டாடுகின்றோம். நாளை வியாழேந்திரனோ கருணாமானோ கைது செய்யப்பட்டால் வெடிகொளுத்தி கொண்டாடுவோம். அடுத்த நாள் சித்தார்த்தனோ அல்லது செல்வம் அடைக்கலநாதனோ சந்திரகுமாரோ கைது நாங்கள் வடிகொளுத்தி கொண்டாடும். ஆகவே இந்த முறைமை நாங்கள் இதன் மூலமாக அரசாங்கம் ஒரு செய்தியை தெளிவாக சொல்கின்றது. நாங்கள் வடகிழக்கிலே வந்து எந்த அரசியல் தலைவரை கைது செய்தாலும் அந்த மக்கள் தங்களை ஆதரிக்கின்றார்கள், தங்களை வந்து தாங்கள் செய்தது சரியென்று நினைக்கின்றார்கள், தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று அவர்கள் கூப்பறிக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்துக்கான கைதை நீங்கள் செய்யுங்கள், அது பிறகு பார்த்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் மாற்றுக்கிறது இடமில்லை. அந்த கைதுகள் நீதியான முறையில் நடைபெற வேண்டும். அந்த கைதுகளுக்கான சட்டத்தின்படி நடவடிக்கைகளை குற்றவியல் சட்டங்களுக்கு ஊடாக நீதிமன்றங்கள் ஊடாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் எம்மவர்கள் வந்து கைதினை ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற நிலையை வந்து நாங்கள் உருவாக்கக்கூடாது. ஏனென்றால் காரணம், இன்று எங்களுடைய வரலாறுகளை தமிழக பரப்பிலே வரலாறுகளை தெரிந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆரம்ப காலத்தில் 80 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தமிழர் பரப்பிலே தமிழ் தேசிய அரசியல் விவகாரங்களை கையாண்டது அனைத்து கட்சி தலைவர்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், கடந்த கால ஆட்சியர் சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால ரணில் விக்ரமசிங்கருக்கு அவர்களை மீறி இன்று ஒரு உளவியல் ரீதியான ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி கொண்டு வருகின்றது. இவ்வாறான வரலாறுகளை தெரிந்த அரசியல் தலைவர்களை கைது செய்து அடைத்துவிட்டு இங்கு உங்களுக்கு தெரியும் பல கோமாளி அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். உதாரணத்தில் உங்களுக்கு தெரியும், அது நான் பேரை சொல்ல தேவையில்லை, பேர் சந்தர்ப்பம் வரும்போது அதை சொல்கின்றேன். அவ்வாறான சில கோமாளி அரசியல்வாதிகளை வந்து இன்று புகுத்துகின்றார்கள் எங்கள் அரசியல். அவ்வாறு ஒரு வரலாறு தெரிந்த அரசியல்வாதிகளை கைது செய்து உள்ளுக்கு அடைத்துவிட்டு கோமாளிகளை புகுத்துவதன் நோக்கம் இன்றைக்கு உலக அரங்கில் இருந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து ஒரு நீக்கும் செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு தெரியும் சர்வதேசத்திலே வந்து நிலை கொண்டுள்ளது. எங்களுடைய ஈழம் சம்பந்தமான அரசியல், அந்த அரசியலை நாங்கள் கேள்விக்குறியாக்கி சர்வதேச அரசியல் நிகழ்ச்சி நிலை வந்து நாங்கள் பல சர்வதேசத்திலே எங்கள் அரசியல் பலவீனப்பட வேண்டும் என்று சொன்னால் இங்கு பல கோமாளிகள் இருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே. இன்றைக்கு அந்த கோமாளிகளைத்தான் அரசாங்கம் வளர்த்து கொண்டு வருகின்றது. அவர்களை வளர்ப்பதற்காகத்தான் அல்லது இனிவரும் மாகாண சபைகளுக்கு அல்லது மாகாண சபையில் வைத்து அந்த மாகாண சபைகளுக்கும் அவ்வாறான இன்னும் பல கோமாளிகளை உருவாக்க வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு வரலாறு தெரிந்த அரசியல் தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டும் என்றது அரசியல்வாதி அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலாகவே இருக்கின்றது. ஆகவே இவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் துணை இராணுவ குழுவாக இயங்கி இருக்கின்றார், இந்த உலகம் அறியும். ஆகவே அவர் துணை இராணுவ குழுவாக இயங்கும் போது இன்றைக்கு தெரியும் அவர் வந்து ஒரு அவர்களுடைய துப்பாக்கி பாதாள உலக குழு ஒருவருடைய மதுஷன் என்று சொல்லக்கூடிய அவர் பாவித்தார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் போது அவருக்கு வழங்கப்பட இலங்கையினுடைய இராணுவத்தினால் 16 AK-47 என்று சொல்லக்கூடிய துப்பாக்கிகளும் 1000க்கும் மேற்பட்ட ரவைகளும் துப்பாக்கி ரவைகளும் வழங்கப்பட்டுகின்றன. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு வந்து இலங்கை அரசாங்கம்
மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கியிருந்த அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். பல அவர் அமைச்சர் கொழும்பிலிருந்து வந்தாலோ அல்லது இங்கேயோ உள்ளூரில் போகும்போது கூட பல கவசமான படையணிகள், பல ஆர்மி கொமாண்டோக்கள், STF முப்படைகளை நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு பலத்த பாதுகாப்பின் மத்தியிலே பல கோடிகளை செலவழித்து இந்த அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பாதுகாத்தது. அதில் எந்த விதமான யாரும் மாற்றுக்கிறது உங்களுக்கு நாங்கள் கண்கூடாக பார்த்து நாங்கள் அவ்வாறு அந்த அரசாங்கம் பல இராணுவ கட்டணை பயன்படுத்தி டக்ளஸ் தேவானந்தை பாதுகாக்கும் போது எதற்காக 16 மட்டுமல்ல, இன்னும் மறைமுக நிறைய இருக்கின்றன, அவ்வளவு துப்பாக்கிகளை ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர், ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த அரசாங்கம் வழங்கியது? அதை யார் வழங்கினார்கள்? முன்னால் இருந்த இராணுவ தளபதிகள், இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய கொமாண்டர்மேர், அதற்கு மேலதிகாரம் உள்ள அந்த ஆளுநர்கள், அந்த நேரத்தில் உள்ள ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அம்மையார், மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் அந்த காலத்திலே அமைச்சருக்கு அந்த ஆயுதங்களை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்று இந்த ஆயுத குற்றச்சாட்டிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. இது உங்களுக்கு தெரியும். சர்வதேச அரங்கிலே இன்று போர்க்குற்றத்துக்கான விசாரணைகள், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், காணாமல் போனவர்கள், கடத்தல்கள், கைதுகள் சம்பந்தமான அனைத்துக்குமே இன்றைய ஐக்கிய சபைகளிலே விசாரணைகள் போடப்பட்டிருக்கின்றன, வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன, அதற்கான விசாரணைகள் இருக்கின்றன. ஆகவே இன்று இவ்வளவு இலங்கை அரசாங்கம் இந்த துணை இராணுவ குழுக்களை நாங்கள் உருவாக்கவில்லை, துணை இராணுவ குழுக்கள் இங்கே இருக்கவில்லை வடகிழக்கிலே என்று எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர்மார் அவர்கள், கடந்த காலத்தில் இருந்த வெளிவிவகார அமைச்சர்கள் போய் ஐக்கிய நாடு சபையில் முழங்கி இருக்கின்றார். அதுக்கான ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றன ஒவ்வொரு சபையிலே. ஆகவே இன்று ஒரு வரப்பிரசாதமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது என்பது, இன்று அவருடைய சாட்சியங்கள் என்பது இன்று சர்வதேச அளவிலே மையம் கொண்டிருக்கின்றது. இதை எங்கள் அரசியல் தலைவர்களோ சர்வதேசத்தில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள இவர்களோ சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இராணுவம் இன்றைக்கு துப்பாக்கிகளை கொடுத்தது உறுதியாக உள்ளது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய கட்டமைப்பு இவருக்கு தனிப்பட்ட முறையிலே துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றன. அந்த துப்பாக்கிகளுக்கு என்ன நடந்தது? கொடுக்கப்பட்ட ரவைகளுக்கு எங்கே நடந்தது? அவர் எங்கே பாதிக்கப்பட்டன? அப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ பேர் சுடப்பட்டார்கள், வடகிழக்கில் சுடப்பட்டிருக்கின்றார்கள், பலர் கடத்தப்பட்டிருக்கார்கள், காணாமல். இதற்கெல்லாம் யார் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த குற்றச்சாட்டு என்பது சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லை. இதன் பின்னணியிலே இலங்கையினுடைய அத்தனை மிகப்பெரிய கட்டமைப்பு, இலங்கையினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு இராணுவ கட்டமைப்பு சம்பந்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. ஆகவே இந்த டக்ளஸ் தேவானந்தாவை மேலதிக விசாரணைகளுக்கு அப்புறம் இந்த இராணுவத்தினுடைய காலப்பகுதியில் இருந்த இராணுவ அதிகாரிகள், இராணுவ சிப்பாய்கள், இராணுவத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் மட்டுமல்ல, நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்டிருந்தவர்கள், பாதுகாப்பு அமைச்சர்கள், அவர்களுக்கு மேலுள்ள இலங்கையினுடைய அக்காலப்பகுதியில் இருந்த 90ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள இராணுவ இலங்கையினுடைய ஜனாதிபதிகள் விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச அரங்கிலே. ஆகவே இது ஒரு சாதாரண விடயமில்லை. இந்த விவகாரங்கள் சர்வதேசம் வரை கொண்டு போக வேண்டும். இன்றைக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்பவர் ஒரு சாட்சியாக மாறியுள்ளார். அவருடைய வாக்குமூலங்கள், அதோட இன்னும் மிகவும் விடயம், இன்றைக்கு இராணுவம் துப்பாக்கிகளை வழங்கி இருக்கின்றது. அந்த இராணுவத்தின் துப்பாக்கிகளை சட்டவிரோதமாக அமைச்சர் டக்ளஸ் பயன்படுத்தியிருக்கின்றார். இதை இலங்கையினுடைய காவல்துறை என்று பிடித்திருக்கின்றது. அதாவது IGPக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு துறை இன்றைக்கு இதை விசாரணை செய்திருக்கின்றது. இன்றைக்கு இராணுவமே இலங்கையினுடைய காவல்துறையே இராணுவத்தை காட்டி கொடுத்திருக்கின்றது. இது மிகப்பெரிய எங்கள் சாட்சியம். ஏன்னா உலகில் நாங்கள் தான் கத்தி கொண்டிருக்கின்றோம், தமிழர்கள்லாம் கத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு இராணுவ குழுக்கள் இயங்கின, இங்கே கடத்தல்கள், கொள்ளைகள், சகல துப்பாக்கி சூடு நடத்தப்படுகின்றன. அதுக்கு அதை நம்பவில்லை. இன்று அமைச்சருடைய சாட்சியங்கள் மூலமாக இலங்கை காவல்துறை ஒரு விஷயத்தை புரிந்து, இலங்கையினுடைய காவல்துறை இலங்கை இராணுவத்தை பிடித்து கொடுத்திருக்கிறது ஆதாரமாக. ஆகவே இந்த விதமான ஒரு காரணமின்றி உடனடியாக சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்கள் இதை சர்வதேச ஊடகங்கள் ஊடாக இந்த செய்தியை நீங்கள் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் தேசத்துக்குள் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அமைப்புகள் இந்த விவகாரங்களை அந்தந்த எம்பசிகள் ஊடாக அந்தந்த நிறுவனங்களுக்கு அனுப்பி உடனடியாக இந்த விவகாரத்தை சர்வதேசத்துக்கு பாரப்படுத்த வேண்டும். இராணுவத்தினுடைய சாட்சியமாக இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருக்கின்றார். ஆகவே இந்த காலகட்டத்திலே டக்ளஸ் தேவானந்தா இப்போதோ நாளையோ வழியில் வரமாட்டாரோ என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அரசாங்கம் நிச்சயமாக இனிவரும் காலங்களில் இதை இராணுவத்துக்கு எதிராக ஒரு கேஸ் வந்திருக்கின்றபடியா குற்றச்சாட்டு, நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்கான
தேவை இராணுவத்துக்கு இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இதை மூடி மறைப்பதற்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு பிஸ்டல் கேஸோட இதை நிற்பாட்டுவதற்கோ நாங்கள் விட முடியாது. ஆகவே அந்த 16 துப்பாக்கிகள் 1000க்கும் மேற்பட்ட குண்டுகள் இந்த இருக்கின்றன. ஆகவே இலங்கை இராணுவம் சர்வதேச அரங்களை நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த கூறிகளோடு எங்களுடைய இளம் சமூகம் வடகிழக்கில் இருக்கின்ற அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இளம் சமூகத்தினருக்கு நான் ஒரு காட்டமாக ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கைதையும் எங்கள் மக்கள்கள் ஆதரித்தோ அல்லது அதை ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வையோ கொண்டாடக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது ஜேவிபி அரசாங்கத்தினுடைய திட்டமிட நிகழ்ச்சி நிரலும் ஒன்று. ஆகவே கைது செய்யப்பட வேண்டியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கை நீதிமன்றம் ஊடாக குற்ற தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஜேவிபியினுடைய இந்த திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இனியும் தொடரப் போகின்றது வடகிழக்கு முழுவதும். அந்த எங்களுடைய வரலாறு தெரிந்த அரசியல் கட்சி தலைவர்களை தூக்கி அவர்களை சிறையில் அடைத்துவிட்டு பல கோமாளிகளை இன்றைக்கு வடகிழக்கில் இறக்கி இருக்கின்றார்கள். அந்த கோமாளிகள் இன்று வந்தால் உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய ஒரு கூட்டத்தை கூட நடத்த முடியவில்லை, ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்க முடியவில்லை. அவர்கள் இன்று எங்களுக்கு வடகிழக்கு என்பது தமிழர்களுடைய கலாச்சார பூமி, பண்பாட்டு பூமி. இந்த பூமியிலே எங்களுடைய மக்கள் நாங்கள் நீண்ட காலமாக பாராளுமன்றத்திலே எங்களுடைய தலைவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தஞ்சை செல்வா தொடக்கம் ஜிஜி பொன்னம்பலம் தொடக்கம் இன்று வரைக்கும் எவ்வளவோ தலைவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்கள் அத்தனை மொழிகளிலும். ஆனால் இவர்களுடைய எங்களுடைய வார்த்தைகள் என்பது மிக கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தரங்கட்ட ஒரு அரசியலுக்கு வந்திருக்கின்றது. அதை எங்களை மக்கள் நாங்கள் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்த மக்கள்கள் அதை உணர வேண்டும். அந்த விவகாரத்தை உணர்ந்து கொண்டு எதிர்வரும் காலங்களில் இந்த மக்கள் சரியான நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். வாக்களிப்பு முக்கியமில்லை, தேர்தல் முக்கியமில்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு எவன் சரியானவன் என்பதை இனங்கண்ண வேண்டும். ஆகவே இந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம், இவ்வாறான சந்தோஷங்களை எல்லாம் நீங்கள் விடுத்து அரசாங்கம் தன் கடமையை செய்யும், சட்டம் தன் கடமையை செய்யட்டும். நீங்களாக இருங்கள். நீங்கள் நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள், ஏதோ தெரியாதவர்கள் வந்து விட்டார்கள், நீங்கள் அதை வேடிக்கை பாருங்கள். எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் காலம் பெறும்போது அதை நிகழ்த்துங்கள். தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான கருத்துக்கள் பொதுமக்கள் மத்தியிலே எதிர்ப்பு கருத்துக்கள் அதிகம் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவருடைய கருத்து தொடர்பில் மக்களுடைய கருத்து தொடர்பில் நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஓம், இந்த நீங்கள் கேட்ட கேள்வி அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான மக்கள் தொடர்பான விமர்சனம் தொடர்பாக. ஆனால் நான் நினைக்கின்றேன், உண்மையை சொல்லப்போனால் நான் இன்று அரசியல் பிறப்புக்கு நான் நினைக்கின்றேன் 16-17 வருடங்கள் ஆகின்றது. நான் சிறு வயசுலேயே நான் 21 வயசுலேயே நான் மாணவ சபை உறுப்பினர் வந்தேன். அன்றிலிருந்து தமிழ் தேசிய அரசியலூடாகவே பயணித்து கொண்டு வந்திருக்கின்றேன். இடையில் பல சம்பவங்கள் நடந்தாலும் ஆனால் சிறு வயதிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு ஒழுக்க அரசியலையே மேற்கொண்டு வருகின்றோம். என்னை போல பல இளைஞர்கள் இங்கே ஒழுக்கமான அரசியலே வருகின்றனர். ஆகவே நான் நினைக்கின்றேன், இந்த கேள்விக்கு உண்மையில் சொல்லப்போனால் மனநோயாளிகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏனென்னு சொன்னால் இங்கு பல கோமாளிகள், அர்ச்சுனா ராமநாதன் மட்டுமல்ல, நான் நினைக்கின்றேன் ஒரு 5 கோமாளிகளை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஜேவிபியினுடைய 4 அதாவது அமைச்சர் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன், பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், அர்ச்சுனா ராமநாதன், இவர்கள் உண்மையில் ஒரு மனநோயாளர்கள். ஆகவே உண்மையில் ஒரு கோமாளிகள். அப்போ இவர்களை தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நம்பி அந்த மக்கள் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இன்று மக்கள் உணர்ந்து விட்டார்கள் அதை. ஆனால் நான் நினைக்கின்றேன், இதுதான் அவர்களுடைய அரசியலினுடைய நான் சொல்கின்ற 5 கோமாளிகளுடைய கடைசி அரசியல் பயணமும் கடைசி பாராளுமன்றமும் இதுதான் அவங்க அரசியல் வாழ்க்கையினுடைய. இதை நான் இப்போது சொல்கின்றேன், நான் எப்போது இறப்பனோ தெரியா, நான் இருக்கும் வரைக்கும் நான் அடித்து சொல்கின்றேன், இந்த 5 கோமாளிகளுடைய கடைசி அரசியல் பயணம் இதுதான். இனிமேல் அது மக்கள் சரியான முறையிலே சரியானவர்கள் இனங்கண்டு சரியான கட்சிகளுக்கு இந்த மக்கள் வாக்களித்து சரியானவர்களை பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைகளுக்கோ உள்ளூராட்சி மன்றங்களுக்கோ அனுப்புவார்கள். நிச்சயமாக அனுப்ப வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான நிஷாந்தன் இன்று யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தினார். இதன்போது வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் கைதுகள் தொடர்பாக கருத்து தெரிவித்தார்.